ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 10/4/2025 கருணியா ப்ளஸ் KN 568க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எப்போதும் போல் வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வியாழன் டு வியாழன் வந்து ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை ABC போலில் வந்து 148, ஃபுல் ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு 345, 148. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 6-1, அதுக்கு முந்தின வியாழன் வந்து 356ன்னு சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே வியாழன் டு வியாழன் ரிசல்ட் அந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஏன் வியாழன் டு வியாழன் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. வியாழன் டு வியாழன் சொல்கிறது வந்து நம்ம ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வருது நண்பா. நேற்றுக்கு புதன்கிழமை 50-50ங்கிற பேரில் வருது. ஸோ வியாழன் பொறுத்த வரைக்கும் கருணியா ப்ளஸ்ங்கிற பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் ஓரளவுக்கு வினிங்களை எட்ட முடியும். அதனால் வந்து நேற்றுக்கான ரிசல்ட்டோ முன்னேறத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே வியாழன் டு வியாழன் ரிசல்ட். இந்த ட்ராவுடைய எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீபோர்டோட +&-7 கூட்டும் போதும் கழிக்கும் போதும் நம்மளுக்கான சீபோர்டு கிடைக்குது நண்பா. அதாவது ஒரு குறிப்பிட்ட ட்ரா ஏ போர்டு, ஒரு குறிப்பிட்ட ட்ரா சி போர்டு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் ஃபுல்லாகவே பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 063லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 332. நம்மளுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் சி போர்டு. ஸோ சி போர்டில் 3 இருக்குது. ஸோ இந்த 3ஓட 7 கூட்டவும் கழிக்கவும் பண்ண போகிறோம். அதாவது 3 +&-7. ஸோ கூட்டினா நம்மளுக்கு 0 கிடைக்கும், கழிச்சா 4 கிடைக்கும். அப்போ 0 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 063க்கு அப்புறம் கிடச்சிருக்கு சி போர்டு அல்லது ஆல் 0வா அல்லது 4. இப்போ நம்மளுக்கு இந்த 063க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 432. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. ஆனால் இங்கே சி போர்டு இல்லை, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதாவது இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நண்பா ஏ போர்டு அல்லது சி போர்டு தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவலில் நம்மளுக்கு சி போர்டு இல்லாட்டாலும் நம்மளுக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நம்ம இங்கே ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். ஸோ போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு ஏ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட ட்ராவுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து ஏ போர்டு வந்து அப்படியே சி போர்டாக மாறுது. அதனால தான் நான் இந்த மெத்தடை இந்த ட்ராவுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இப்போ நம்ம 432க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 639. ஆனால் நம்மளுக்கு இந்த 2வே போதுமானது. அப்போது 2 +&-7 கூட்டினோம்னா 9 கிடைக்கும், கழிச்சோம்னா 5 கிடைக்கும். 95 கிடச்சிருக்கு. இந்த 432க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஆல் 9 அல்லது 5. இப்போ இந்த 432க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 501. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. இந்த இடத்துல மறுபடியும் நம்மளுக்கு வந்து சி போர்டு இல்லை, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். ஆனால் இங்கே நம்மளுக்கு ஆல் போர்டுன்னு கொடுக்கலாம். போர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்மளுக்கு ஏ போர்டு. இப்போ 2 ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டில் ஹிட் ஆகிருக்கு. ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டு தான் கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்தடுத்து கவனிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 501 ஃபுல் ப்ரைஸில் வந்து 824. நம்மளுக்கு இந்த 1 போதுமானது. அப்போ 1 +&-7 கூட்டினோம்னா நம்மளுக்கு 8 கிடைக்கும், கழிச்சோம்னா 6 கிடைக்கும். 8 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 501க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 8 அல்லது 6. இப்போ இந்த 501க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 356. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி நண்பா. ஸோ இப்போ நம்மளுக்கு போர்டு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது ஏ போர்டு வந்துக்கிட்டு இருந்தது. இந்த ட்ராவல் வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக சி போர்டு கிடைக்குது. அதனால தான் நான் இதை சி போர்டு சொல்லிட்டு இந்த ட்ராவுக்கு கொண்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஏ போர்டில் பயன்படுத்திக்கலாம் அல்லது ஆல் போர்டில் பயன்படுத்துகிறதாலும் பயன்படுத்தலாம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம இதை சி போர்டும் கொண்டு வந்திருக்கோம். 356 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 379. ஸோ நம்மளுக்கு இங்கே 6 தேவை. அப்போ 6 +&-7 கூட்டினோம்னா 3, கழிச்சோம்னா 1. 3 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 356க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 3 அல்லது 1. இப்போ இந்த 356க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 621. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 2 ட்ரா நம்மளுக்கு சி போர்டில் இருக்குது நண்பா.
ஸோ 2 ட்ரா ஏ போர்டு நிற்கிது, 2 ட்ரா நம்மளுக்கு சி போர்டுன்னு இருக்குது. இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வியாழன் டு வியாழன் ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே வியாழன் டு வியாழன் ரிசல்ட். இப்போ நம்ம 6 to 1க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 6 to 1 ஃபுல் ப்ரைஸில் வந்து 997. நம்மளுக்கு இந்த 1 போதும். அப்போ 1 ப்ளஸ் அண்ட் மைனஸ் 7 கூட்டினோம்னா 8 கழிச்சோம்னா 6. அப்போது 8 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 6 to 1க்கு அப்புறம் கிடச்சிருக்க இந்த ட்ராவுக்கான சி போர்டு அல்லது ஆல் 8 அல்லது 6. இப்போ இந்த 6 to 1க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 148. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டு. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி எடுத்து வந்தாச்சு. ஏன்னா இந்த 148 தான் நம்மளுடைய போன வார வியாழக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த வியாழனுக்கு இதில் தான் சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே நம்ம செக் பண்ணியாச்சு நண்பா. இந்த ட்ரா நான் எப்படி சொன்னது போல் சி போர்டு கொண்டு வந்திருக்கேன், வேண்டாம் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கேன். இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்தலாம். 148 ஃபுல் ப்ரைஸில் வந்து 345. நம்மளுக்கு இங்கே 8 போதுமானது. அப்போது 8 ப்ளஸ் அண்ட் மைனஸ் 7 கூட்டினோம்னா 5 கழிச்சோம்னா நம்மளுக்கு 2. சரி, கழிச்சோம்னா நம்மளுக்கு 1. கூட்டினா 5 கழிச்சா 1. அப்போது 5 அல்லது 1 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டு தான் போட்டிருக்கோம். வேண்டாம் நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். 5 அல்லது 1 இருக்குது. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 5 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. ஃபார்மெட் படி எடுத்திருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. ஸோ இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக போர்டுகள் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு இன்னும் பெய்ட்ஸ் இல்லை. அப்போ அந்த ட்ராவில் நம்மளுக்கு லக் இருந்தால் பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. 55 11 15 51 இந்த ட்ராவுக்கான பெய்ட் சான்ஸ் நண்பா. ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலை, எனக்கு சி போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னுச்சுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. நான் அதையும் சொல்லிடுறேன் நண்பா. இப்போ நம்மளுக்கு லாஸ்ட்டு 3-4 டேஸாக வந்து நம்மளுக்கு வந்து போர்டு அமைய மாட்டேங்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவனம் செலுத்தி தான் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம் மெம்பர்ஸ்க்கு. ஆனால் இந்த 4-5 நாளாக நம்மளுக்கு வந்து கெஸ்ஸிங் வந்து சரியாக நிற்கலை. நம்ம ஓப்பனாக சொல்லிடுவோம், எதாக இருந்தாலும் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் நண்பா. ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம். என்ன நம்ம மெம்பர்ஸில் கொடுக்குறோமோ அதை தான் நம்ம கையிலையும் எடுக்கிறோம். அதனால் மெம்பர்ஸுக்கு தனியாக நம்மளுக்கு தனியாகலாம் கிடையாது நண்பா. முடிஞ்ச அளவுக்கு நான் எடுக்கிற நம்பர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால தான் நான் அந்த வீடியோலேயே நான் சொல்லிடுறேன். நம்மளுக்கு லாஸ்ட்டு 4 டேஸாக நம்மளுடைய கெஸ்ஸிங் நிற்கலை. ஸோ பார்ப்போம், இந்த கெஸ்ஸிங் இந்த ட்ராவலில் நம்மளுக்கு நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க, இல்லைனா விட்டுருங்க. ஒருவேளை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கெஸ்ஸிங் பிடிப்படாத பட்சத்தில் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்புக்கு வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மட்டும் கிடையாது, கன்ஃபியூஷன் ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம தனிப்பட்டு வேறு நம்பர்ஸும் சேர்த்து கொடுப்போம். மெம்பர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ட்ராக்கிறதுக்கு அப்புறமா நம்மளுக்கு சி போர்டு கண்டினியூ ஆகுது. ஸோ இந்த ட்ரா சி போர்டு வரதான் சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் எனக்கு ஆல் போர்டுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி வியாழக்கிழமை 10/4/2025 கருணியா ப்ளஸ் KN 568க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.